இன்றைக்கி காலையிலே அத்தை மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சம். அதனால நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா கூட ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா அடிப்பொலியாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி அத்தை வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க சொன்னாங்க. மீன் குழம்புலாம் ரெடி பண்ணிட்டேன். லைட்டாக வெண்டைக்காயை மட்டும் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்படியே போட்டோன்னா அதில் ஒரு மாதிரி கொழப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது அப்படியே குழம்புல இறங்கிருன்றனால லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணி அப்படியே மீன் சேர்த்த உடனே மீன் குழம்புல சேர்த்துட்டேன். அப்போ தான் அந்த வெண்டைக்காய்லாம் உடையாமல் சூப்பராக இருக்கும். அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அப்படியே சைட் பை சைடாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். பாருங்களேன், அந்த மசாலா கூட வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எல்லாமே ரெடி பண்ணி மதியம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.